வணக்கம் நண்பர்களே, நான் ஆனந்தன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மோட மாஸ்டர் மைண்ட் யூடியூப் சேனல்ல நான் போஸ்ட் செய்யும் 3வது வீடியோ இது. நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வது எப்படி? இது நிறைய பேரோட ஆயுளை நீட்டி தரும் என்ற நம்பிக்கை உள்ளது. வாங்க வீடியோக்குள் போகலாம். ஆம் நண்பர்களே, இந்த பிரபஞ்சம் அனைவருக்கும் நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த வாய்ப்பு தான் இலக்கு. உங்களோட இலக்கு உண்மையானதாக இருந்தால், உங்களோட இலக்கு உணர்வுபூர்வமானதாக இருந்தால், உங்களோட இலக்கு உயிரினில் கலந்திருந்தால், அந்த இலக்கை அடையும் வரை உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு நண்பர்களே. ஒரு தாய் இருக்காங்க. அந்த தாய்க்கு பிளட் கேன்சர். அந்த தாய்க்கு 3 வயதில் ஒரு குழந்தை உள்ளது. அந்த தாய்க்கு பிளட் கேன்சர் இருக்கு என்று தெரியும் முன்னரே அவரோட கணவர் இறந்து விட்டார். டாக்டரோ டேட் குறித்து விட்டார். இன்னும் 2 அல்லது 3 மாதங்கள் மட்டும்தான் உயிர் வாழ முடியும் என்று. அந்த தாய்க்கு பிளட் கேன்சர் இருக்கு என்று தெரிந்தவுடன் சொந்தக்காரர்கள் எல்லாம் விலகி சென்று விட்டார்கள். அந்த தாய்க்கோ மிகப்பெரிய ஒரு ஆசை, தன் பிள்ளையை எப்படியாவது ஒரு பட்டப்படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்று. அந்த தாய் ட்ரீட்மெண்ட் போறாங்க. பல பரிசோதனைகள் செய்யப்படுது, பல விதமான மருத்துவங்கள் செய்யப்படுது. இன்னும் 2 அல்லது 3 மாதங்கள் மட்டும்தான் உயிர் வாழ முடியும் என்று சொல்லப்படுகிறது. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வராங்க. தன் கணவர் விட்டு சென்ற வியாபாரத்தை கவனிக்கிறாங்க. தன் பிள்ளையின் படிப்புல கவனம் செலுத்துறாங்க. மறுபடியும் ட்ரீட்மெண்ட் போறாங்க. அங்க பல பரிசோதனைகள், பல அறுவை சிகிச்சைகள் செய்து இன்னும் 2, 3 மாதங்கள் தான் உயிர் வாழ முடியும் என்று சொல்கிறார்கள். இது தொடர்ந்து அப்படியே ரொட்டீனா நடக்குது. 20 ஆண்டுகள் அந்த தாய் உயிர் வாழ்ந்திருக்காங்க. தன் பிள்ளையோட பட்டப்படிப்பு முடிந்த பிறகே அந்த தாய் இறந்து போறாங்க. அதுக்காக தான் சொல்லுகிறேன், பெரிய பெரிய இலக்குகளை உருவாக்குங்கள் என்று. நிறைய நபர்கள் தனக்கான இலக்குகளை உருவாக்கி அதை நோக்கி பயணம் செய்கிறார்கள். தன் உயிருக்கான பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனாலும் சிலரோ தனக்கான இலக்குகளை உருவாக்காமல் தவறான இடங்களுக்கு சென்று தன் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். நண்பர்களே, நம்ம நாட்டில் வாழும் ஒவ்வொரு குடும்பமும் வல்லரசாக மாறும்போது நம்ம நாடும் வல்லரசாக மாறும். நம்ம நாடு வல்லரசாக மாற வேண்டும் என்றால் நம் நாட்டில் வாழக்கூடிய அனைவரும் அறிவில் சிறந்தவர்களாக மாற வேண்டும். அறிவில் சிறந்தவர்களாக மாறுவதற்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி மட்டுமே. அனைவரும் அறிவு சார்ந்த புத்தகங்களை படிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 10 நிமிடம் அல்லது மாதத்தில் ஒரு புத்தகம். ஒரு புத்தகம் அதிகபட்சம் 300 ரூபாய். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த நாட்டையே வல்லரசாக மாற்றும் நண்பர்களே. நாட்டு மக்களிடையே புத்தகங்களை படிக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்த அப்துல் கலாம் ஐயா பெரும்பாடுபட்டார். அவரை தொடர்ந்து ஐபிஎஸ் கலிமூர்த்தி ஐயா, ஐபிஎஸ் சைலேந்திர பாபு அவர்களும் மக்களிடமும் மாணவர்களிடமும் கல்வி அறிவை அதிகப்படுத்த முயற்சி எடுத்து வருகிறார்கள். நம்ம நாடும் நமது வீடும் வல்லரசா மாறுவதற்கு கல்வி மட்டுமே காரணமா இருக்க முடியும். ஜப்பான் நாடு அனைவருக்கும் தெரியும். 2ஆம் உலக போர்ல அமெரிக்கா அணுகுண்டு தாக்குதல் நடத்தும் போது ஒரு புல் பூண்டு கூட முளைக்காத ஒரு நாடா காட்சியளித்தது. இது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இன்றோ அந்த நாடு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடா மாறி இருக்கு. காரணம், அந்த நாட்டில் வாழக்கூடிய அத்தனை நபர்களும் அறிவில் சிறந்தவர்களா மாறியதே காரணம். நம்ம நாட்டில் நண்பர்களை சந்தித்தால் வாங்க டீ சாப்பிடலாம் என்று கூப்பிடுவது வழக்கம். ஆனால் அந்த நாட்டில் நண்பர்களை சந்தித்தால் போன வாரம் என்ன புத்தகம் படித்தீர்கள் என்று கேட்பது வழக்கம். நண்பர்களே, அனைவரும் புத்தகம் படிக்கக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்துங்கள். அனைவரும் நலமோடு வாழ்வோம் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ண தயாரா இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.